விவர்ஸ், டுடே சினிமா அப்டேட் பார்க்கலாம். கட்டா குஸ்தி 10 டேஸில் வந்து 44.5 க்ரோஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் வந்து 1 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. அப்கமிங்கில் வரப்போது சென்னை 28 பார்ட் 3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக தெலுங்கில் ரிலீஸ் பண்ண மூவி தான் லெலின். இந்த மூவி 4 டேயில் மட்டும் 46 க்ரோஸை ரீச் பண்ணியிருக்கு. இதே முரளி 4 டேஸில் 14 க்ரோஸ் ரீச் பண்ணி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோடு போயிட்டுருக்கு. ஆக்ட்ரஸ் சமந்தா ஆக்ட் பண்ண ரீசெண்டான மூவி எங்கள் தங்கம், இந்த மூவி ஃபைனலாக 100 க்ரோஸை ரீச் பண்ணிடுச்சு. அப்கமிங் வரப்போகிற ஆக்டர் சூர்யாவோட மூவியில் ஒன்று தான் விஸ்வநாதன் சன். இந்த மூவியோட செகண்ட் சிங்கிள் ஜூலை 23 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விக்ரம் பிரபுவோட 26 ஃபிலிம் வந்து டைரக்டர் சித்தார்த் வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராமாயணமோட ட்ரெய்லர் ஜூலை 24 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பாசில் ஆக்ட் பண்ணுற மூவி டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இந்த மூவியோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 17 ரிலீஸ் பண்ண போகிற மூவி அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுனன் பேர் 10, அருள்வான், அன்பே டைனா, த டாக் ஹெவன் மூவிஸ்லாம் ஜூலை 17 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 10 ரிலீஸ் பண்ண துராந்தர் ஜப்பானில் ரொம்ப பேடாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்கமிங்கில் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.